السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. صدق الله العظيم. قال نبينا وشفيعنا ومولانا مصطفى محمد صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين، يا شفيع المذنبين، يا رسول رب العالمين. اللهم صل وسلم وبارك عليه. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நல்வார்கள் அத்தனை பேர்கள் மீது, இன்னும் இப்புனிதமான சபையில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவற்றுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கருணையினால் புனிதமான ஒரு நாளிலும், புனிதமான ஒரு நேரத்திலும், புனிதமான ஒரு அமலிலும், இன்னும் புனிதமே நிறைந்த அவருடைய இடத்திலும் அல்லாஹ்விடமே ஒன்று கூட்டியது போல் நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு கீழாக தன் அருகில் கண்டறியக்கூடிய நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிரப்பமாக தந்தருள்வார். இந்த உடலை விட்டு ரூபு போவதற்கு முன்னால் ஒரு முறையாவது கஅபத்துல்லா ஷரீஃபை கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், இன்று மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து மன்னரை ஆட்சி செய்யக்கூடிய புனித பூமியாம் மதீனத்து முனவ்வராவை கண்டு, இன்னும் அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃப் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் ஆலமீன் என்ற புனித வார்த்தைகளை சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிரப்பமாக தந்திருக்கிறார். இன்னும் அந்த நாயகத்தை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பேரின்ப வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இவ்வளையிலும் மறுமுறையிலும் சரிக்க நிரப்பமாக தந்திருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த இனத்தவர்களாகவும் மதத்தவர்களாகவும் இருந்தாலும் அவர்கள் பின்பற்றுவதற்கு ஒரு அழகிய பண்பாடை சொல்லித் தந்த ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதில் நாம் அளவு கூட சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். 23 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சாரத்தினுடைய வழியில், அந்த பிரச்சாரத்தினுடைய அந்த பிரகாரம் இன்றும் 1400 ஆண்டுகள் இஸ்லாமிய மதம் மாத்திரமல்ல, எல்லா மதங்களும் எல்லா இனத்தவர்களும் இதனுடைய பண்பாடுகளை கண்டு, இதனுடைய அடிப்படை விஷயங்கள் அணுகுமுறைகளை கண்டு முயன்றது உண்டு என்று இன்றும் நாம் சொல்ல முடியும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் சரி,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அதனுடைய பண்பாடுகளை நாம் உணரும் பொழுது அவர்களெல்லாம் உயர்ந்து நடக்கக்கூடிய வியப்பாகக்கூடிய அவர்களெல்லாம் ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு நபர்களாக இந்த இஸ்லாமிய மதத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார். உதாரணமாக ஒரு செய்தியை நாம் சொல்லலாம். பெய்ரூத் என்ற ஒரு நகரத்தை சார்ந்த ஒரு இடம், இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நகரம். அங்கு யூதர்கள் சிறுபான்மையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்களாக இஸ்லாமியர்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல அதாவது ஒரு தங்கக்கூடிய இடம், உயர்ந்த ஒரு ஹோட்டல் என்று சொல்லலாம். அதுல மேல் மாடியில தங்கியிருந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி பொதுவாக மேல் மாடியில தங்கின கீழே என்ன நடக்குதுன்னு சொல்லி நேர போக்குகளுக்கு பார்ப்பதின் வளமை நமக்கு. மொட்டமாடு முன்னாலே எங்க என்ன நடக்குது, கீழே என்ன நடக்குது, தூரத்துல என்ன நடக்குது, வேடிக்கை பார்க்கக்கூடிய பழக்கம் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் அந்த பிரிட்டிஷுடைய அறிஞர் அவர்கள் மேல் மாடியில இருந்து கீழ் தளங்களை பார்க்கின்றார். கீழே நடக்கக்கூடிய ரோட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறாங்க. அப்போ ஒரு வாலிபர், அந்த வாலிபர் ஒரு பெரிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். திடீர் கைகலப்பு ஏற்படுகின்றது. அந்த வயது முதிர்ந்தவர் அந்த வாலிபரை அடிக்கின்றார். அடிக்கும் பொழுது இந்த வாலிபர் அதை கண்டு எதுவுமே செய்யாம, இன்னைக்கு பெரியவர்கள் முறைச்சாலே சின்னவர்கள் என்ன செஞ்சாங்க, கையை வாங்கிடணும், அப்படிப்பட்ட உலகம். ஆனா அந்த நேரத்திலும் கூட அந்த பெரியவர் அடிக்க அடிக்க இவர் வாங்கிக் கொள்கிறார்களே தவிர திரும்ப அடிக்கல. அப்ப இந்த பிரிட்டிஷ் அறிஞருக்கு ஒரு விதமான ஆச்சரியம். வாலிபரா இருக்கும், வாலிபர் பெரியவர் அடிச்சா கூட பெரியவருக்கு அடிக்க முடியாது, அமைதியா இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிறான். ஆனா ஒரு பெரியவர் வாலிபர் அடிக்கிறாரு, இவரும் வாங்கிக் கொள்கிறார்களே, இவ்வளவு அமைதியா இருக்கிறாரு, என்ன காரணம் தெரியுதுன்ட்டு உடனே அந்த வாலிபர்களை இவர் விசாரிக்கிறார். எதற்காக அந்த பெரியவர் உன்னை அடித்தார், நீனும் அமைதியாக இருந்தாய் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லி, நான் ஒரு இஸ்லாமியன். அந்த வாலிபர் சொல்கிறார், நான் ஒரு இஸ்லாமியன், என்னிடத்தில் நான் அவரிடத்தில் கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை திருப்பி கொடுக்க இயலவில்லை என்னால். அதனால் அவர் கோபம் கொண்டு என்னை அடித்தார், நான் அதை வாங்கிக் கொண்டேன். என்னதோ அதுக்காக அடிக்கிறவெல்லாம் வாங்கிட்டா இருக்க முடியும், திருப்பி கேட்க மாட்டேங்கிறார். இஸ்லாத்தில் போதிக்கப்பட்ட ஒரு பண்பாடு தெரியுமா, பெரியவர்களுக்கு எல்லோ கட்டத்திலும் மரியாதை செய்ய வேண்டும். எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகள் மீது இலக்கமும் பெரியவர்கள் மீது மரியாதையும் செலுத்த வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் என்னை சார்ந்தவர் இல்லை என்று எனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, நான் எப்படி அந்த பெரியவர்களுக்கு மரியாதை இன்மையாக அவர்களை எதிர்த்து அவர்களை நான் அழிக்க முடியும் என்று சொன்ன உடனே பிரிட்டிஷ் அறிஞருக்கு ஒரு விதமான ஒரு ஆச்சரியம். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு யூதன் எதிர்த்து அடிக்கும் பொழுது இவர் வாலிபனாக இருந்து பொருந்திக் கொள்கிறார் என்று சொன்னால், சகித்துக் கொள்கிறார் என்று சொன்னால், அப்படி இந்த இஸ்லாத்தில் எந்த பண்பாடு போதிக்கப்படுகின்றது, அந்த பண்பாடை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்கிறார். பொதுவாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை அதாவது ஆராய்ச்சி செய்ய நினைச்சனா ஒன்று அவர்கள் அறிந்து கொண்டு நேர்வழியின் பக்கம் தான் செல்வார்கள். அந்த பிரிட்டிஷ் அறிஞருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கின்றது. இஸ்லாத்தினுடைய அந்த பண்பாடுகளை பார்த்த பொழுது அவர்கள் ஒரு தெளிவு பெறுகிறார்கள். கடைசியில் இஸ்லாத்தை தலைவின்றார்கள். தழுவிக்கொண்டு இதை நம்மளுடைய பிரிட்டிஷுடைய மொழி ஆங்கில மொழியில் இந்த குர்ஆனை நாம் விளக்க உரையாக எழுதிவிட வேண்டும் என்று குர்ஆன்ல மீனிங் ஆஃப் த குர்ஆன் என்ற முதல் இங்கிலீஷ் மொழியில குர்ஆனை விரிவாக்கம் பண்ணவர் இந்த பிரிட்டிஷ் அறிஞர் என்று சொல்வார். இவங்க எழுதி முடிச்சுட்டு எகிப்துல உள்ள அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, அது அஸ்ஹர் என்ற ஒரு யூனிவர்சிட்டியில கொண்டு சரிபார்க்க கொடுக்கிறாங்க. அந்த சரிசெய்ய பற்றி மக்களுக்கு மத்தியில் விநியோகம் செய்கிறார்கள். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை ஜமாலியாவுடைய அந்த யூனிவர்சிட்டியில அவர்களை சிறப்பு பேச்சாளர் அழைக்கப்பட்டது. அவருடைய பெயர் தான் மார்க்கல் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த கூட்டத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாம் என்னை எப்படி கவர்ந்தது என்று சொன்னால், பண்பாடை கொண்டு இந்த இஸ்லாத்தை நான் கவர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். அப்போ எல்லா மதத்தவர்களும் இந்த இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கு
இஸ்லாத்தினுடைய பண்பாடுகள், அதனுடைய ஒழுக்க முறைகள், அதனுடைய அணுகுமுறைகள் எல்லா மதத்தவர்களையும் எல்லா இனத்தவர்களையும் அது ஈர்க்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் இந்த சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுகிய காலங்களில் போதிக்கப்பட்ட அந்த அணுகுமுறைகள் 1400 ஆண்டுகள் கழிந்த பிறகும் அது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை அறிவுரைகளாகவும் அணுகுமுறைகளாகவும் இருக்கின்றது என்பதை நான் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்தினுடைய சூழல்களை பார்க்கின்றோம். இஸ்லாம் எல்லா விதமான பண்பாடுகளையும் எல்லா மதத்திற்கும் ஒரு அடிப்படை உதாரணமாக எடுத்து வைத்து இன்னைக்கு எல்லா மதத்தவர்களும் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இந்த சூழலில் கூட இஸ்லாமியர்களை அடிக்கின்றார்கள், இஸ்லாமியர்கள் விரோதிகளாக தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. பண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இஸ்லாம் செயல்படுகின்றது என்று மாற்று மத அந்த இஸ்லாத்தின் மீது வீரியம் கொண்ட அவர்களை, இந்த இஸ்லாமியர்களை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற சில பாசிச சக்திகளால் இன்னைக்கு இஸ்லாம் எப்படி பார்க்கப்படுகின்றது? பண்பாடுக்கு வெளியே இருக்கு, நல்ல பண்பாடுகளை விட்டு இஸ்லாம் வெளியேறிவிட்டது என்ற ஒரு கண்ணோட்டத்தை மக்களுக்கு மத்தியில் திணிக்கின்றார்கள். சமீபத்தில் நடந்த செய்தி, 42 ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்ட அந்த செய்தி, இஸ்லாமியர்கள் தான் தாக்குகின்றார்கள் என்று மக்களுக்கு மத்தியில் ஒரு விதமான குரோத உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு நிலை. இஸ்லாம் அழகிய பண்பாடுகளை ஒவ்வொருக்கு மத்தியில பிற சமூகத்தினர்களிடம் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. முஸ்லிம்களுக்கு மட்டும் உபகாரமாகவோ அவர்கள் மீது பிரிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட கருத்தை இஸ்லாம் ஒரு காலமும் போதிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அழகாக இப்படி சொல்வார்கள், அதாவது வல்லாஹு லா யுமினு, ஒரு மூமின் எந்த கட்டத்திலும் மூமினாக ஆக மாட்டான். எப்படிப்பட்ட கட்டத்தில் அவன் ஆகுவான் தெரியுமா? மல்லா யமனு ஜாரஹு பகாயிஹு, அவனுடைய அண்டை வீட்டாருடைய விஷயத்துல எப்பொழுதுமே அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். அண்டை வீட்டார்கள் இவனை கொண்டு பயமுறுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இவன் வீட்டு பக்கத்திற்கு நாம இருந்துட்டோமே, எப்ப பார்த்தாலும் இவனை கொண்டு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கின்றது. இங்கு இந்த ஹதீஸில விரிவாக்கம் சொல்லுவார்கள், அண்டை வீட்டார்கள் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உள்ளத்திலும் கூட இவனை குறித்து எந்த விதமான பயமுறுத்தலும் இருக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம் போதிக்குது. அவன் காபீரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தவனா இருந்தாலும் சரி, அவன் உன்னை கொண்டு பயப்படுறானா, நீ இருப்பது அவனுக்கு இடங்களா இருக்குதா, உன்னை கொண்டு எல்லா கட்டத்திலும் அவன் நோவினை பெறுகின்றானா, நீ இஸ்லாமியரே கிடையாது என்று இஸ்லாம் அடிப்படையை அனுசரிக்க எரியுது. அப்ப எல்லா மதத்தினவர்களுக்கும் எப்படி இருக்க வேண்டும்? இமாம்கள் சொல்வார்கள், அண்டை வீட்டார்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், வலது பக்கம் இடது பக்கத்துல பக்கத்து விடுக்கிறோம். சொல்லப்படுகிறது 40 வீடு வலது இடத்துக்கு பக்கத்துல உள்ள, நம்ம வீட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய 40 வீடு, இடது பக்கம் இருக்கக்கூடிய 40 வீடு, சொல்லப்போன ஒரு தெருவுக்கு மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம மேலப்பாளையத்துல எடுத்துட்டோம்னா பொதுவா ஒரு தெருவுல ஃபுல்லா இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுத்துட்டோம்னா அடுத்த வீடும் சரி, அந்த தெரு குடும்பம் சரி, எல்லா மதத்தவர்களும் கலந்து இருக்கிறோம். எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் காலத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்ப அவங்களுடைய நோவினை பெற்றாலும் இந்த சமூகத்தினுடைய அடிப்படை அந்த ஈமானை விட்டு நாம் வெளியாகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, முஸ்லிம்னா இன்னொரு பிற முஸ்லிம் இடத்திலிருந்து இவருடைய நாவும் இவருடைய கையும் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டு இருக்கணுங்கிறாங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய நாட்டை சார்ந்தவன் அவனுக்கு பயமுறுத்தலும் கொலை மிரட்டலும் இன்னும் தாக்குதலும் ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் அது இஸ்லாமியனாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. காஷ்மீர்ங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்லாம் நிறைந்த ஒரு ஊரு. பாகிஸ்தான் தாக்கிச்சுங்கிறான், அது ஒரு இஸ்லாம் நிறைந்த ஒரு ஊரு. அப்போ ஒரு இஸ்லாம் இன்னொரு இஸ்லாமிற்கு எப்படி நோவினை கொடுப்பான்? அது இஸ்லாமினுடைய அடிப்படையை விட்டு வெளியாகிறது அல்லவா? நாம சிந்திக்க வேண்டும். இது பாசிச சக்திகளுடைய ஒரு குரோத போக்கு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பொழுது இஸ்லாம் இதை ஆதரிக்காது. அதனால்தான் ஒரு உயிரினுடைய அந்த அருமையின் பெருமையும் இஸ்லாம் எந்த அளவுக்கு குர்ஆன் நமக்கு போதிக்கின்றது, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எந்த அளவுக்கு போதிக்கிறாங்க. குர்ஆன் ஒரு ஆயத்து, ஒரு உயிர்களுடைய மதிப்பு என்ன என்பதை நமக்கு அழகாக உணர்த்துகின்றது. ஒமன் கத்தல நஃப்ஸன் ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ, ஒரு உயிரை நீ கொன்னுட்டனா அது எப்படிப்பட்ட தன்மை தெரியுமா? ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ,
ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை கொண்ட குற்றம் உன் மீது கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். சாதாரண ஒரு மீறி நம்ம வாழ்கிறோம்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொண்டா அவன் மீது எவ்வளவு பெரிய தீங்கு ஏற்படும், அந்த தீங்கு நம்ம மீது ஏற்படும் என்கிறார். அதே போல ஒரு உயிர் வாழ்வதற்கு நீ உதவியாக இருந்தால் ஒட்டுமொத்த சமூகத்தினை நீ பாதுகாத்த அவர்களை வாழ வைத்த அந்த நன்மை உனக்கு கிடைக்கின்றது என்று இஸ்லாம் ஒரு உயிரினுடைய மதிப்பை எந்த அளவுக்கு கொண்டு வருகின்றது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி சொல்வாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாக இருந்த காபில் உலகத்துல எங்க கொலை செய்யப்பட்டாலும் அந்த கொலையிலிருந்து ஒரு பங்கு அவருக்கு போய் சேரும். காரணம், உலகத்துல முதல்ல கொலை அறிமுகப்படுத்துறது யார்? தன்னுடைய சகோதர ஹாபிலை அவர்கள் கொலை செய்வதன் மூலமாக அந்த காபிலுக்கு இன்னும் தண்டனைகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் உலகத்துல யாரும் கொலை செய்யறாங்களோ அந்த கொலையிலிருந்து ஒரு பங்கு அவருக்கும் போதுன்னா அந்த கொலையினுடைய அந்த தாக்கம் அது எவ்வளவு பெரிய பாவம், அந்த பாவத்தினுடைய வீரியம் என்ன என்ற இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட இதை இவ்வளவு பெரிய இஸ்லாம் அதை குறித்து பயமுறுத்துகின்றது, எச்சரிக்கை செய்கின்றது. அதனுடைய தாக்கம் என்னவென்று அல்லாஹ் ரசூலும் திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்தும் பொழுது அதை ஒரு இஸ்லாமியன் செய்வானா? இஸ்லாமியன் என்ற அந்த வட்டத்திற்குள் இருந்தால் அவன் அப்படி செய்ய முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப இதுவெல்லாம் எதிரிகளுடைய சூழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால கடைசி ஹஜ்ஜி சஹாபாக்களுக்கு மத்தியில, ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு மத்தியில அவர்கள் ஒரு பெரிய உரையை எடுத்து நடத்தினார்கள். அந்த உரையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அதாவது இன்றைய தினத்துல அல்லாஹ் செஞ்ச சங்கை என்ன தெரியுமா? ஒரு புனிதமான காபாவுடைய புனிதம் என்ன உங்களுக்கு தெரியும், இந்த இடம் மக்காவுடைய புனிதம் என்ன எனக்கு தெரியும். இந்த மஜ்லிஸுக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அந்த மஜ்லிஸில் அல்லாஹ் அல்யௌம அக்மல்து லக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த சமூகத்தை நான் பொருந்தி கொண்டதுன்னா பரக்கத்து நிறைஞ்ச ஒரு மஜ்லிஸ். இது எவ்வளவு இந்த மஜ்லிஸ் எவ்வளவு பொறுமதிங்கிறது நீங்க உணர்ந்தீங்க. இந்த மக்காவுடைய பொறுமதியை உணர்ந்திருக்கீங்க, இந்த காபத்துல்லாவுடைய பொறுமதியை நீங்க உணர்ந்திருக்கீங்க. அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய உயிரும் அவனுடைய மானமும் அவனுடைய கண்ணியமும் அதே போன்று முக்கியம் என்று சொன்னார்கள். அப்போ இந்த விதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலும் சரி இன்னொரு மனிதன் ஒரு முஸ்லிம் சொல்லல, ஒரு மனிதனுக்கு அது எந்த மனிதனாக இருந்துட்டு போறான், அந்த மனிதனுடைய கண்ணியத்தினுடைய குறைபாடு விஷயத்திலும் கூட நீங்க எந்த விதமான அலட்சிய போக்கு இருந்துவிடக் கூடாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உபதேசங்கள் ஒன்றாக இருந்துச்சு. அப்போ நாம சிந்திக்கணும், இன்னைக்கு இஸ்லாமியர்களை ஒரு இஸ்லாமியர்கள் தாக்கிட்டாங்க, ஒரு இஸ்லாமிய நாடை தாக்கிட்டாங்க என்ற ஒரு குரோத கருத்துக்களை இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில பரப்புறாங்கன்னா நாம இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நமக்கு இந்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் இந்தியாவுடைய போர் நடந்துட்டே இருக்குது, என்ன ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை என்று நம்ம சில பேர் நினைக்கக்கூடிய ஒரு நேரம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு இஸ்லாமியாக செய்ய முடியாது. அப்படி இருந்தால் இஸ்லாமி என்ற அந்த வட்டத்தை விட்டு அவன் வெளியாகி விட்டான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையினால இஸ்லாம் என்பது எல்லா விதமான பண்பாடுகளையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கம். அதனாலதான் தபரானில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஹப்புன் நாஸ இலல்லாஹி அன்ஃபுஹும், மக்களில அதாவது சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் மக்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அன்ஃபுஹும், மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவனா இருக்கும். மக்களில் சிறந்தவன் யாருன்னா மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். உன்னை கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்னா நீ அல்லாஹ்வின் பக்கம் சிறந்தவனாக கிடையாது, பிரியமானவனாக கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எல்லா கட்டத்திலும் எல்லா மனிதனுக்கும் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமா இருந்தால் அல்லாஹ்வின் பக்கம் பிரியம் பெற வேண்டும் என்ற ஒரு மனிதன் நினைத்து விட்டால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? இன்னொரு மனிதனுக்கு பிரயோஜனமா இருக்கணும், அவனுக்கு உதவியா இருக்கணும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அதாவது எனக்கு பிரியமானது இந்த உலகத்தில் என்ன தெரியுமா? எனக்கு பிரியமானது இந்த உலகத்தில் என்ன தெரியுமா? எனக்கு பிரியமானது இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வது, இன்னொரு மனிதனுக்கு அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் எடுத்து வைக்கக்கூடிய அந்த அடிகள் இருக்கின்றதே, அந்த நடைகள் இருக்கின்றதே, இது என்னிடத்தில் எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா சொல்லி காட்டுகிறார்கள். மக்களுக்கு இன்னொரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவியாக இருப்பது எவ்வளவு பெரிய நன்மை என்பதை அதனுடைய உன்னதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். 40 நாள் மஸ்ஜிதுல் நபவியில 30 நாள் மஸ்ஜிதுல் நபவியில 1 மாத காலங்கள் நான் இஹ்திகாஃப் இருந்தா
நாம் சிந்திக்க வேண்டும். இஹ்திகாஃப் என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம். அது இருக்கக்கூடிய இடம் மஸ்ஜிது. அது மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய உன்னதத்தை பரக்கத்தை பெற்ற ஒரு இடம். அந்த மஸ்ஜிதிலும் அருள் பொருந்திய மஸ்ஜித் என்னது? மஸ்ஜித் நபவி. 50,000 நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம். ஒரு இஹ்திகாஃப் இருந்தா 50,000 இஹ்திகாஃப்கள் இருந்து நன்மையை தரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் இருந்தா ஒருவேளை அந்த இஹ்திகாஃப் ஏற்றுக்கொள்ள படவும் செய்யலாம், படாமலும் இருக்கலாம். ஆனா யார் அந்த இஹ்திகாஃப் இருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க சொல்றாங்க, நான் 30 நாள் மஸ்ஜித் நபியில இஹ்திகாஃப் இருந்தா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய நன்மையை தருவான், எவ்வளவு நன்மையை கொடுப்பான். இருக்கக்கூடிய இடம் என்னது? இருக்கக்கூடிய நபர் யாரு? கேட்கக்கூடியவங்க யாரு? சொல்லக்கூடியவங்க யாரு என்பதை நாம சிந்திக்கணும். அப்படிப்பட்ட அந்த புனிதமான அந்த நபர், நான் ஒரு புனிதமான இடத்துல ஒரு புனிதமான அமல 30 நாள் தொடர்ந்து செஞ்சா எவ்வளவு நன்மை கிடைக்கும். அதை விடவும் சிறந்தது இன்னொரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவனுக்கு அவன் நடந்து போவோம்ல, அது எனக்கு சிறந்த. அதனால இமாம்கள் சொல்லுவாங்க, இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதனுக்கு கடுமையான கஷ்டம், அந்த கஷ்டத்திற்காக உதவி செய்வதற்கு பள்ளிவாசலை விட்டு வெளியே போவது அனுமதி தரலாம் அப்படின்னு இமாம்கள் விளக்கம் தருவாங்க. இஹ்திகாஃப்ல இருந்து வீடுகளுக்கு சும்மா போவது இப்போதும் பள்ளிவாசல தான் இருக்கணும், தேவையில்லாம வெளியே போகக்கூடாது. அதுல ஒரு தேவை என்னது? இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை நிறைவேற்றுவதற்கு. திடீர்னு பேங்க்ல அவனுக்கு ஒரு காசு வர வேண்டி இருக்குது, இவன் போய் கையில் சாட்சி கேட்டு போட்டாதான் அவன் காசை கொடுப்பானா, அவன் தேவையை பூர்த்தி ஆக்குறமே, அவன் கஷ்டத்துல நிறைவேறுங்க அப்படின்னு சொல்லி வெளியே போவதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தருகின்றது. அப்போ இஹ்திகாஃபுடைய சிறப்பை விடவும் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வது அவ்வளவு பெரிய சிறப்பு என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் எல்லா கட்டத்திலையும் பண்பாடுகளை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்திற்கு வந்த காரணத்தை சொல்லுவாங்க. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு ஆயத்தை இருந்துச்சு. அந்த ஆயத்துக்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய பண்பாடுகளுக்காக வேண்டி நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும், அதற்காக வேண்டி நான் கடுமையா பாடுபட்டிருக்க வேண்டும் என்று ஆசை என்னிடத்துல, இஸ்லாத்தை குறித்து எல்லா விதமான ஆசைகளும் என் உள்ளத்தில் அதிகமாக இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான இஸ்லாத்தை ஏற்றாங்க. ஆனா அந்த ஆயத்துக்கு பிறகு இஸ்லாத்துடைய பண்பாடுகளுக்காக ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம். வேற எந்த நோக்கமும் தேவையில்லை. இஸ்லாத்தினுடைய அந்த வரைமுறைகள், அதில் இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறைகள், அடிப்படை ஆலோசனைகள், இதுவெல்லாம் பார்த்து ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்பதற்கான எல்லா விதமான தகுதிகள் இருக்கிறத அந்த ஆயத்தின் மூலமாக விளங்கிக் கொண்டேன். என்ன ஆயிரமே இன்னைக்கு உலகத்துல எல்லா ஜிம்மாக்களையும் இந்த ஆயத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்யப்படும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். எல்லா பள்ளிவாசலும் இமாமுடைய பதுவாக்கள் அந்த ஆயத்தை சேர்க்கணும். அப்படி ஒரு நீதத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஆயத்தை இதில் சொல்ற அல்லாஹ் நீதத்தை கொண்டும் பிறருக்கு உபகாரம் செய்வதை கொண்டும் கெட்ட விஷயங்களை தடுப்பதை கொண்டும் உங்கள் உறவினர்களுக்கு உதவுவதை கொண்டும் அல்லாஹ் இந்த விஷயத்தில் உங்களை ஏவுகின்றான் என்ற இந்த ஒரு ஆயத்தை இறங்க பொழுதுதான் இஸ்லாத்துடைய பண்பாடை நான் விளங்கிக் கொண்டேன் என்று உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாம் பண்பாடுகளை போதிக்கின்றது. அப்ப இந்த சமயத்துல நம்மின் மீது திணிக்கப்படக்கூடிய இந்த குரோதமான இந்த செயல்களை நாம என்ன செய்யணும்? எல்லா கட்டத்திலும் சகிப்புத்தன்மை என்ற அந்த பண்பாடை நாம் கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாமியன் என்பவன் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீலுடைய பாக்கியம், கலாமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பேசக்கூடிய ஒரு பாக்கியம் எப்படி கிடைச்சிச்சு? வரலாறுகள் சொல்லும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்போதுமே கோபப்படக்கூடியவங்க, கோபம் கடுமையா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து முனாஃபிக்குகிட்ட நீங்க கொஞ்சம் கடுமையா நடந்துக்குன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து இப்ப கூலானவும் கோவலத்தை ஈனா கொஞ்சம் மெல்லினமா பேசுங்க, ரொம்ப கோவப்படாதீங்க, மக்கள்கிட்ட நளினமா நடந்துச்சுன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொன்னான். ஆனா நாயகத்தை சொன்னான் கொஞ்சம் அவங்கள்ட்ட கடுமையா இருங்க, ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க, அவங்க ஏற்றிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் கடுமையா நடங்க. அப்ப நாயகத்திட சாந்த குணம், சகிப்புத்தன்மை என்ற குணம் நினைச்சிருந்துச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த குணம் ரொம்ப ஒரு அதனால்தான் அல்லாஹ் அவங்களுக்கு கலாமுல்லா என்கிற பாக்கியத்தை எதை வைத்து தேர்ந்தெடுத்தா இந்த சகிப்புத்தன்மை என்று சொன்னாங்க. ஒரு முறை ஆடு வச்சுட்டு இருந்தாங்க, ஒரே ஒரு குட்டி ஆடு அந்த ஆட்டு மந்தையை விட்டு வெளியே வந்துச்சு.
அதை இவங்க பின்னாடி போய் துரத்தி பிடிக்கிறான். நீண்ட நெடுநேரங்களுக்கு பிறகு பொறுமையோடு பிடிக்கிறான். பிடிச்சிட்டு நாம என்ன செய்வோம், ஒரு கோழியை பிடிச்சனா அந்த கோழி மண்டையில ஒரு தட்டும் இல்லையா, கோபத்துல என்ன ஓட விட்டது, இல்லைன்னா அன்னைக்கு அதை குருமாவோட போட்டாலும் போட்டுருவோம், அவ்வளவு கோபம் வரும். ஆனா அந்த ஆளை பிடிச்சிட்டு அவங்க தலையை விட்டு அதோட ரொம்ப சாந்தமான ஒரு எண்ணத்தோடு பொறுமையோடு அந்த ஆளை அதன் மீது கருணை காட்டினார்கள். இந்த ஒரு கருணைக்கு அல்லாஹ் கலாமுல்லா என்ற வாக்கியத்தை கொடுத்தார் என்று வரலாறுகள் நமக்கு சொல்லும். அப்ப கலாமுல்லா வாக்கியம் எப்படி கிடைத்தது? சகிப்புத்தன்மை இருந்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில சகிப்புத்தன்மை தேவை, மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகளை அகற்ற வேண்டும் என்பதில் அல்லாஹ் அவருடைய வரலாறுகளின் மூலமாக இந்த சமூகத்திற்கு உணர்த்துகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூரிசின மலையில போய் அல்லாஹ்விடத்துல தௌராத்துங்கிற வேதத்தை வாங்க போயிருந்தாங்க. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரைட் ஹேண்டா இருந்த, அவங்க வலது கையா இருந்த அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க, மக்கள் எல்லாம் பாதுகாத்துருக்கீங்க, மக்கள் எல்லாம் வழி தவறி போகாம பாதுகாத்துக்கு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போனாங்க. போன சமயத்துல சாமிரி என்ற ஒரு யூதன் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஒரு மாட்டினுடைய சிலையை கட்டி இதுதான் இறைவன் சொல்லி வணங்க வச்சுட்டான். ஒரு கூட்டத்தை பிடிச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்கிட்டு வராங்க. வந்த உடனே பார்க்கும்போது மக்கள் பிரிந்து கருத்து வேறுபாடுகளோடு கிடக்கிறாங்க. வந்த கோபத்துல அப்படியே தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட தானே பொறுப்பு கொடுத்திருங்க, நீங்க இப்படி ஆக்கிட்டீங்களா மக்களை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவிடுகின்றான். அந்த பதிவுல எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது, அவர்கள் மத்தியில் பொறுமை இருக்க வேண்டும், அவர்கள் இறந்துவிடக் கூடாது என்ற 3 கருத்தையும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சூசகமாக திணிக்கின்றான். அவங்க சொல்றாங்க, யா இப்னு உம்மி லா தஅகுது பில்லிஹியதி வலா பிரசி, என்ன பிடிக்காதீங்க, என் முடிய பிடிக்காதீங்க, வலிக்குது, நான் எதனால அப்படி செஞ்சேன், நான் எதனால கண்டுக்கல தெரியுமா, இன்னி ஹஸீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல், நான் அவங்களுக்கு மத்தியில் இந்த பசுமாடுலாம் போய் இந்த மாடு கிளையெல்லாம் போய் அதெல்லாம் இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் புதுசா ஒரு கருத்தை சொல்லி அவங்களை இழுத்து வந்து பார்த்தா ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயலுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும், அது பக்கம் கொஞ்சம் ஒரு கூட்டமும் இது பக்கமும் கொஞ்சம் ஒரு கூட்டமும் போயிடும், இந்த பிரிவினையை ஏற்படுத்துவதை இனி ஹசீசு நான் பயந்த அப்படின்னாங்க, அதனாலதான் நான் பொறுமையா இருந்தேன் அப்படின்னாங்களாம். அது இந்த வாசகத்துல என்ன வளர்ந்தது நமக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய விரோதமான கருத்தை மக்களுக்கு மத்தியில திருப்புவதை விடவும் அதை கூட ஒரு நேரத்தில் சரி செஞ்சிடலாம். ஒருத்த இறைவன் மறுத்துமா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்திற்கு மாற்றமான கருத்தை வந்து ஆதரிக்கிறான் அப்படின்னா அவனை கூட நாம என்ன செஞ்சிடலாம், திருப்பி கொண்டு வந்துடலாம். அதே சமயத்துல இதுவான சில கருத்து வேறுபாடுகளை கொண்டு பிளந்து போயிட்டனா அதை ஒருபொழுதும் சரிபடுத்த முடியாது என்ற பயம் என் உள்ளத்தில் அதிகமாக இருந்தது, அதனால நான் கண்டுக்கல அப்படின்னா அதோடு அமைதியாயிட்டாங்க. அப்போ இந்த நிலைகள் நமக்கு வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு பொறுமை, எந்த ஒரு கருத்தை செஞ்சாலும் சரி கருத்து வேறுபாடு இஸ்லாமிய மத்தியில் வந்துவிடாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் இஸ்லாமிற்கு எதிரான எல்லா கருத்துக்களும் நம்ம மீது திணிக்கப்படுவதற்கான காரணம் நம்மிடத்துல சகிப்புத்தன்மை இல்ல, கருத்து வேறுபாடுகள் அதிகமாயிடுச்சு, நமக்கு நாமளே அடிச்சுக்கக்கூடிய. அதனாலதான் அவன் எடுத்த முதல் ஆயுதம் இஸ்லாமிய நாட்டுக்கும் மத்தியிலே ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தும், நல்லா அடிச்சுட்டு கிடப்பானோ தேர்தல் டயம் நம்ம ஈஸியா வாக்கு வாங்கிட்டு போயிடலாம். அப்ப அவனுடைய ஆயுதங்கள் எதுவாக இருக்கின்றது, நாம சகிப்புத்தன்மை இழந்துட்டோம், நமக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகளுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலையும் கூட நமக்கு வசியத்து பண்ணது தெரியுமா, நீங்க சிறுக்கு செஞ்சிருவங்கிற பயப்பட நேரத்துல இல்ல, நீங்க இறைவனுக்கு மாற்றமான அந்த கருத்துக்களை தலையில தூக்கி வச்சு ஆடுவீங்க அப்படிங்கிற பயப்பட எங்களை கிடையாது. ஏன்னா ஈமான் என்ன, அதனுடைய ஆழமான அந்த உணர்வுகளை உங்க உள்ளத்துல நான் பிடிச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடுகள், அதை கொண்டு நீங்க பிளவுகளை ஏற்படுத்தும் பொழுது அதுதான் எதிரிகளுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும்போது என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நினைத்து சொன்னாங்க. அதை கூட தெளிவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. அதிலேயும் நாம கருத்து வேறுபாடு கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய காலத்துல சஹாபாக்களை கூப்பிட்டு
பின்னாடி நிறைய குழப்பங்கள் ஏற்படும். மக்கள் எப்படி எப்படி வாழணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு பேப்பர் பேனை எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. இந்த காலகட்டத்தில் எழுதுவதற்கான அந்த உதவிகோல்களை எடுத்துட்டு வாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. சக்கராத்துடைய வேதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு வேதனை. இந்த வேதனையில போய் அவங்க எழுத வச்சுட்டு அவங்க பேச வைக்கிறது ஒரு சிரமம் அல்லவா? ஒரு நதிக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு நோயினை அல்லவா? அது அவர் சமூகத்தினரா இருந்து நாம இப்படி செய்யலாமா? அதே மக்களுக்கு சொன்ன ரெண்டு பேர்களுக்கு மத்தியில இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தைகள், இந்த பின்னாடி வரக்கூடிய மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அறிவுரைகள், அதை நம்ம கேட்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு சஹாபாக்கள் ஒதுங்க, இன்னொரு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை சிரமப்படுத்த வேண்டாம் என்று இரண்டு பேர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. இவங்க சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸ் நம்ம கையில இருக்குது, இதுவே போதுமானது என்று சொல்ல, இப்படியே கருத்து வேறுபாடு சலசலப்புகள் ஏற்படுகின்றது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கோபப்பட்டு வெளியே போகட்டாங்க. இன்னைக்கு இமாம்கள் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, அன்னைக்கு மட்டும் நாயகம் அதை எழுத விட்டு அதனுடைய அந்த வார்த்தைகளை நாம பின்பற்றி வந்திருந்தா கருத்து வேறுபாடு இந்த சமூகத்திற்கு மத்தியில் எந்த குழப்பங்களும் வந்திருக்காது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸை அறிவிக்கும் போது அதற்கான விரிவுரையாக சொல்லுவாங்க. அப்போ கருத்து வேறுபாடு தான் இன்னைக்கு எல்லா சமூகத்திற்கு மத்தியில் ஒரு ஆயுதமா எடுத்துக்கொண்டாங்க. சகிப்புத்தன்மை இழந்து விட்டோம். நமக்கு ஞாபகத்துக்கள் இந்த கருத்து வேறுபாடு இருந்த ஞாபகத்துக்கள் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல அதுதான் சொல்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களையும் வலியுறுத்துகிறார்கள். லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்ட காரணம் என்ன? உஹது போல நமக்கு தோல்வியை ஏற்பட காரணம் என்ன? எவ்வளவு பெரிய கட்டங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு 50 பேருக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க ரசூலுல்லாஹ். நான் சொன்னாதான் இறங்கணும் சொன்னாங்க. போர் முடிஞ்சிட்டு கனிமத்தை பறக்குறாங்க. போர் முடிஞ்சிட்டு இறங்கிடுவோம் ஒரு கூட்டம் இறங்க, இன்னொரு கூட்டம் ரசூலுல்லாஹ் சொல்லாம இறங்கக்கூடாது நிக்க. இது போன்ற கருத்து வேறுபாடு எழுதின அந்த தோல்விக்கு காரணமா இருந்துச்சு. லைலத்துல் கத்ர் அறிவிக்க வரும்பொழுது இரண்டு சஹாபாக்களுடைய கருத்து வேறுபாடுகிற அந்த இரவுடைய புனிதத்தை மறைக்கப்பட்டது. அப்போ கருத்து வேறுபாடுகள் தான் இன்னைக்கு எதிரிகளுக்கு ஆயுதமாக இருக்கின்றது. அந்த ஆயுதங்களை விட்டு நாம் தகுதிப்படி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் சகிப்புத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு மத்தியில் முடிந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுகளை அகற்றி வாழ வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பிரியும்